24 நொடிகளில் 50 தமிழ் எழுத்துக்களை டைப் செய்து அசத்தும் 6 வயது சிறுமி. தனித்திறமையால் தமிழ்நாட்டை கவர்ந்து வரும் 6 வயது சிறுமியின் கதை. வணக்கம், இவங்க பேர் சஞ்சிதா ஸ்ரீ. இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அபிலா கான்வென்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தமிழ் அவளை ஏதோ ஒரு பண்ண வைக்கணும், தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வர்றதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ பார்க்கும்போது அவள் தமிழில் இங்கிலீஷ் ஆக்சுவலாக கீபோர்டில் நல்ல ஒரு டைப்பிங் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன். தமிழோட 50 எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 50 எழுத்துக்களை அவள் குழந்தை ஆங்கில கீபோர்டில் தமிழ் டைப் அடிச்சிருப்பா. அது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நமக்கு ரெக்கார்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50 எழுத்துக்களில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 68 கீஸ் அவங்க டைப் படித்தாங்க. அந்த 58 எழுத்துக்கள் நம்மளுக்கு அது வரும். ஸோ 24 செகண்டுக்கு சுமார் ஒரு நொடிக்கு 2 to 3 கீஸை ஒரு 6.5 வயசு குழந்தை டைப் அடிச்சிருக்காங்க. இதை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் பெற்றிருக்கு. கோவை வடவள்ளி இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார், கீதா ஆகியோரின் மகள் ஷன்விதா ஸ்ரீ. 6 வயதான சிறுமி ஷன்விதா 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதலே தமிழ் எழுத்துக்கள் மீது ஆர்வம் கொண்ட சிறுமி ஆங்கில தட்டச்சு கொண்ட மடிக்கணினியில் தமிழ் எழுத்துக்களை டைப் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் ஆர்வத்தை கண்ட பெற்றோர் தனியாக பயிற்சி அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி தமிழ் எழுத்துக்களான 12 உயிரெழுத்துக்கள், 18 முதன்மை உயிர்மெய் எழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து மற்றும் ஓம் எனும் ஆன்மீக எழுத்து என 50 வகையான தமிழ் எழுத்துக்களை 24 வினாடிகளில் டைப் செய்து இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். குறிப்பாக ஆங்கில தட்டச்சு கொண்ட மடிக்கணினியில் 6 வயதான சிறுமி செய்த இந்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் தொல்காப்பிய தமிழ் சங்கமம் தமிழ் எழுத்துக்களில் சிறுமி செய்த இந்த சாதனையை பாராட்டி விருது வழங்கி கௌரவித்தனர். இயற்கை மழை தானே வேணும், அங்க போய் நில்லு, மழை பெய்யும். என்னது, நம்மளே இயற்கையான மழையை உருவாக்க முடியுமா? அட, இது புதுசா இருக்கே. 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரத்தை வச்சு வேற லெவல் சம்பவம் பண்ற விவசாயி. இயற்கையான மழைய அந்த விவசாயி எப்படி உருவாக்குறாரு, அதுக்கும் ராசிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். தமிழகத்துல பல இடங்கள்ல மழை பெஞ்சு என்னதான் வெள்ளக்காடு ஆனாலும் கரூர் மாவட்டத்துல ஏனோ வெயில் தான் அடிக்குது. அது மட்டும் இல்லாம வெயிலால அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்பவே வேதனையில தான் இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துலதான் செல்லமுத்து அப்படிங்கிறவரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காருப்பா. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, அவரு கணக்கு பிள்ளை புது பகுதியில இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராரு. அவர் தான் தன்னுடைய வீட்டை சுத்தி உணவு காடு அப்படிங்கிற மாடல் பண்ணையெல்லாம் அமைச்சு வேற லெவல்ல சம்பவமே பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டு பக்கத்துல 25 ஆண்டுகள் பழமையான வேல மரம் இருக்கு. அந்த மரத்துடைய கிளைகள் எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் அமைச்சிருக்காரு. எதுக்குப்பா பிளாஸ்டிக் அமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, மரம் வளர்த்தா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் உண்மையாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துடைய மேற்கு பகுதியில சென்சார் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காருப்பா. அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதையும் இப்ப நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி அரசு, வன்னி, விஸ்வம், வஞ்சி, கருங்காலி அப்படின்னு 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திர மரக்கன்றுகளையும் நட்டிருக்காருப்பா. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையும் இப்ப நான் சொல்றேன். 27 நட்சத்திரத்தை சுத்தி வந்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் அந்த மரக்கன்றுகளையும் நட்டிருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம மரக்கிளையில அமைக்கப்பட்டிருக்கிற பிளாஸ்டிக் குழாய்கள்ல தண்ணி டேங்க்லயும் இணைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மரத்துல சென்சார் ஒண்ணு பொருத்தி வச்சிருந்தாரு இல்லையா, அதுக்கு பக்கத்துல மாணவர்களையும் போய் நிக்க சொல்லியிருக்காரு. சென்சாரை கிராஸ் பண்ணதுமே அந்த மரக்கிளையில ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்திருக்கு. அட, இது புதுசா இருக்கே அப்படின்னு அந்த மாணவர்கள் எல்லாருமே துள்ளி குதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சென்சார் பக்கத்துல போனாவே மழை பெய்யறதுக்கான அறிகுறியை கொடுத்துருமா. அதுக்கப்புறமா தான் அந்த பைப்ல இருந்து தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது மூலமா மாசுகளையும் நாம தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால செம்ம டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இவர் பண்ண எந்த ஒரு செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க.